மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பழனிவேல் தியாகராஜன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் தளபதி அவர்களே, சகோதரர் வெங்கடேசன் அவர்களே, அண்ணன் பூமிநாதன் அவர்களே, அரசினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களே, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்துடைய நிர்வாக இயக்குனர் திருமதி சஜீவனா ஐஏஎஸ் அவர்களே, மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் அவர்களே, மதுரை மாநகராட்சியுடைய துணை மேயர் சகோதரர் நாகராஜன் அவர்களே, மாநகராட்சியுடைய ஆணையர் திருமதி சித்ரா விஜயன் ஐஏஎஸ் அவர்களே, மகளிர் திட்ட இயக்குனர் திருமதி தமிழரசி உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலர்களே, உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய மகளிர் சுயஉதவி குழுக்களைச் சேர்ந்த என் அருமை சகோதரிகளே, கழகத்துடைய நிர்வாகிகளே, பத்திரிகை நண்பர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உடல்நிலை சரியில்லை, தொண்டை சரியில்லை, இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதற்காக கிளம்பி வந்திருக்கின்றேன். இன்றைக்கி மதிய கண்காட்சி மற்றும் உணவு திருவிழாவை தொடங்கி வைத்து 500 சகோதரிகளுக்கு மகளிர் ஐடி கார்ட்ஸ் அடையாள அட்டை வழங்குகின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மதுரையினால் எப்போவுமே ஒரு கிராமிய வாசனையோடு இருக்கக்கூடிய ஒரு நகரம். அதே மாதிரி பாசத்தை பொழிகிறதுலையும் மதுரையை அடிச்சுக்கிறதுக்கு வேறு எந்த ஊராலையும் முடியாது. அதை இப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த உணவு திருவிழாவுக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே உங்களுடைய பாசத்தில் நனைஞ்சு வயிறு நிரம்பி இந்த மேடைக்கு நான் வந்திருக்கின்றேன். இந்த உணவு திருவிழா சென்ற வருடம் சென்னையில் ஏற்பாடு செய்யப்பட்டு மிகப்பெரிய வரவேற்பை சென்னை மக்களிடையே பெற்றுச்சு. இந்த வருடம் மதுரையில் நடத்தணும் முடிவெடுத்து இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். தமிழ்நாட்டை சேர்ந்த சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த சகோதரிகள் மட்டுமல்ல, பல மாநிலங்களைச் சேர்ந்த சுய உதவி குழு சகோதரிகளும் இன்றைக்கி இந்த கண்காட்சியிலையும் உணவு திருவிழாவிலையும் பங்கேற்றிருக்கிறீங்க. நிறைய பேர் ஆல் இண்டியா டூர் போகணுன்னு விரும்புவாங்க. இந்த தமுக்க மைதானத்துக்கு அடுத்த 12 நாள் வந்தால் போதும், கிட்டத்தட்ட ஒரு ஆல் இண்டியா டூர் போன அளவுக்கான அந்த உணர்வு நிச்சயம் வந்தவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய பொருட்களையும் இங்கே சுய உதவி குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் விற்பனைக்கு வச்சுருக்கிறாங்க. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, கோயம்புத்தூர் ஐம்பொன் நகைகள், கள்ளக்குறிச்சி மரச்சிற்பங்கள், ஈரோடு நூல் வளையல்கள்னு மிகப்பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி உணவு திருவிழாவை எடுத்துக்கிட்டால் மிகப்பெரிய வரவேற்பை சென்ற ஆண்டு சென்னை மக்கள் கொடுத்தாங்க. இந்த ஆண்டு மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கே வந்து மதுரை தமக்கானத்துக்கு வந்து இந்த பல்வேறு உணவுகளை ருசித்து இதற்கு பெரிய வரவேற்பு கொடுப்பாங்கன்னு நிச்சயம் நாங்கள் நம்புகிறோம். சென்ற ஆண்டு 5 நாள் நடந்த உணவு திருவிழாவில் விற்பனை 1,55,00,000 தாண்டியது சென்னையில். இன்றைக்கி மதுரையில் 12 நாள் நடக்கக்கூடிய இந்த விற்பனை சென்ற வருடத்தை விட அதிகமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த உணவு திருவிழாவில் இருக்கக்கூடிய தயார் செய்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அத்தனையும் சுய உதவி குழுக்கள் சகோதரிகளுடைய சொந்த தயாரிப்பு, அவங்களுடைய உழைப்பு. இந்த கண்காட்சியில் நீங்கள் வாங்குகின்ற ஒவ்வொரு பொருளும் மகளிர் சுய உதவி குழு சகோதரிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பு, ஊக்கம். இப்படி நம்முடைய அரசு எடுத்த நடவடிக்கையால் இந்த ஆண்டு இதுவரை மட்டும் 620 கோடி ரூபாய்க்கு மகளிர் சுய உதவி குழுக்களுடைய பொருட்கள் விற்பனையாகி மிகப்பெரிய சாதனையை செஞ்சு காட்டியிருக்கிறோம். சென்ற 10 ஆண்டுகளில் சென்ற ஆட்சியில் அரசினுடைய இதே துறையினுடைய சேல்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்கு 10 கோடி ரூபாயை தாண்டலை. ஆனால் நம்முடைய திராவிட மாடல் அரசு எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய முயற்சியால், நம்முடைய முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய முயற்சியால் இன்றைக்கி இந்த வருஷம் மட்டும் 620 கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனையை செஞ்சு மகளிர் சுய உதவி குழுக்கள் மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்கிறீங்க. மகளிர் பொருளாதாரத்தில் மேம்படணும், சுதந்திரமாக இருக்கணும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் மகளிருக்காக செஞ்சுட்டு வர்றார். ஆட்சி பொறுப்பேற்று நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டம். இன்றைக்கி பெண்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்து பயணம் மேற்கொண்டிருக்கிறீங்க. வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு
விடுதலை கொடுத்த திட்டம் தான் மகளிர் விடியல் பயண திட்டம். அதே மாதிரி பிள்ளை குழந்தைங்க பசி இல்லாமல் பள்ளிக்கூடத்திற்கு போகணுன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. பெண் குழந்தைகளுடைய கல்வி உயர்வுக்காக புதுமை பெண் திட்டம், இப்படி பல்வேறு உரிமை திட்டங்கள் முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த திட்டத்தில் ஏற்கனவே கடந்த 2.5 வருடங்களாக 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சுய உதவி குழுக்குன்னு எந்த ஒரு திட்டத்தை சொன்னாலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கு உடனே ஒத்துக்கொள்வாங்க. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் 500 குழுக்களுக்கு அடையாள அட்டையை கொடுக்க இருக்கின்றோம். திருவாரூரில் ஒரு மகளிர் சுய உதவி குழுக்களை சந்திக்கும் பொழுது அவங்க வச்ச கோரிக்கை தான் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அடையாள அட்டை வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் அவர்கள் உடனே ஒப்புதல் செஞ்சு இன்றைக்கி 500 குழுக்களுக்கு அடையாள அட்டையை வழங்கியிருக்கின்றோம். இந்த ஐடி கார்டு மூலமாக நீங்கள் தயாரிக்கக்கூடிய உங்களுடைய பொருட்களை, தயாரிப்பு பொருட்களை அரசு பேருந்துகளில் 25 கிலோ வரைக்கும் 100 கிலோமீட்டர் தூரத்தை வரைக்கும் கட்டணம் இல்லாமல் நீங்கள் எடுத்து செல்ல முடியும். இந்த விழாவுக்கு கூட குழு சகோதரிகள் உங்களுடைய தயாரிப்பு பொருட்களை பேருந்துகளில் நீங்கள் கொண்டுட்டு வரலாம். இந்த ஐடி கார்டு அடையாள அட்டை உங்கள்கிட்ட இருந்தால் போதும். சுய உதவி குழுக்களை சேர்ந்த சகோதரிகளுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், இந்த ஐடி கார்டுகளை அடையாள அட்டைகளை நீங்கள் பராமரிக்கணும், அதே போல் அதிகமாக பயன்படுத்தணும். மகளிர் அடுத்தவங்ககிட்ட இருந்து வேலை கேட்டு நிற்கிற நிலைமை மாதிரி இன்றைக்கி அடுத்தவங்களுக்கு வேலை கொடுக்குற அந்த நிலைமைக்கு நீங்கள் அத்தனை பேர் வந்திருக்கிறீங்க. அதுக்கு உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நம்முடைய தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் எந்த நேரத்திலையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறது. மகளிர் உங்களுடைய முன்னேற்றம் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய, இந்தியாவுடைய முன்னேற்றம். அப்படி பெண்களுக்காக நடைபெறுகின்ற இந்த திராவிட மாடல் அரசுக்கு, நம்முடைய முதலமைச்சருக்கு மகளிர் நீங்கள் உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும். முதலமைச்சர்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு பெண்கள், தாய்மார்கள் நீங்கள் எப்பொழுதுமே பக்கபலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. இன்றைக்கி இந்த சரஸ் விற்பனை கண்காட்சியும் உணவு திருவிழாவும் திறக்கப்பட்டிருக்கு. இது வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதேபோல் அடையாள அட்டை பெற்ற சகோதரருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.